இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 26/5/2024 உடைய டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு 1 மணி ஷோ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 6 மணி ஷோ பார்க்குறோம், 8 மணி ஷோ பார்க்க போகிறோம். ஏங்க இப்படி 3 தடவை ஒன்றா போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சில கணக்கு வழக்குகளை நம்ம கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக அது பேஸ் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன ட்ராவில் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து மதியம் 1 மணி டு 1 மணி ட்ரா மட்டுமே நம்ம அப்டேட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் நம்ம சாஃப்ட்வேர் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிக்கிறோம். அதை வச்சு நம்ம பார்க்குறக்காக அதை பண்ணியிருக்கோம். அது போக கொஞ்சம் எனக்கு டைம் கிடைக்கணும். ஏன்னா அது இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் அடுத்த வேலை நம்ம செய்ய முடியும். அடுத்த கட்டமாக நம்ம இந்த டியருக்கு வின்னிங் வரைக்கும் என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் வேணும். அது அந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணலாம். இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் 3 நம்பர் கொடுக்க போகிறேன். அதுக்கு மேலே எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது. சரிங்களா? ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர்னால் இதில் வந்து நம்ம கொடுப்போம். அதில் ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுப்போம். அந்த 3 நம்பர் மட்டுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துரும். அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், கட்டாயமாக வின்னிங் இருக்குது. சரிங்களா? கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம தனியாக மென்ஷன் பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா நான் வந்து ஓரளவுக்கு பிடிச்சிட்டேன். நம்பர் ஆல் போர்டில் மட்டும் நீங்கள் செட் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். ஆல் போர்டு மட்டும் நான் தனியாக கொடுத்துருக்குறேன். அது போக உங்களுக்கு ஆல் போர்டுலேருந்து ஏபிபிசிஎஸ்சி எப்படி செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. நான் 3 ட்ரா கொடுக்குறோம் இல்லையா, 3 ட்ராவில் வந்து டக்குன்னு மிஷின் சார்ட்டில் மேட்ச் ஆகிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? நான் அதுக்காக தெளிவாக கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ 1 மணிக்கு போட போகிறீங்க அப்படின்னா 1 மணிக்கு முன்னாடி 12 மணிக்கே வந்து உங்களுக்கு மிஷின் சார்ட் வரும். 11:30 மணிக்கே மிஷின் சார்ட் வரும். அப்போ அந்த மிஷின் சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகுது, அப்படி தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால தான் அதேமாதிரி ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம கொடுக்க போகிறோம். அது போக ப்ளஸ் நான் கொடுத்த நம்பரும் இல்லைங்க, நீங்கள் கொடுத்த ஏபிபிசிஎஸ்சி வரல அப்படின்னா அதோட மிஷின் சார்ட்டில் என்ன நம்பர் வருதோ அது நீங்கள் ஆல் போர்டில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அது இப்படியே மேட்ச் பண்ணி எப்படியோ ஒவ்வொரு ட்ராவலையும் வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நானும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது. ஏன்னா அதனால தான் நம்ம ரொம்ப லேட்டாக பதிவு பண்ணுறோம் இந்த வீடியோ. ஏன்னா அவ்வளோவுக்கு நம்ம கணக்கு எடுத்துருக்குறோம். சரிங்களா? அதனால தான் நம்ம பொறுமையாக இருந்தாலும் பொறுமையாக இருந்து நம்ம நீட்டாக கணக்கு எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக இது வரும். ஏன்னா வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்முடைய இதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு என்ன நம்பர் வருது? 95/76/3. அதாவது 763/510. இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம கம்பேர் பண்ணி ஒரு நம்பர் கொண்டு வந்திருக்கோம். இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக. உங்களுக்கு எது 3ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். 3ஆம் நம்பர் பேசிக்காக வரணும் தான் எனக்கு காமிக்குது. உங்கள் கணக்கில் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு காமிக்குது. இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி பி போர்டில் இன்னொரு நம்பர் 6ஆம் நம்பர். எதனால் 6ஆம் நம்பர் காமிக்குது? நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரு 5க்கு 3 5க்கு 6. சரிங்களா? அதே மெத்தட் அதே ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 5ஆம் நம்பர் வந்தால் 3ஆம் நம்பர் கட்டாயம் ஒரு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அது போக சி போர்டில் எனக்கு வந்து 2 நம்பர் மேலே டவுட் இருக்குது. ஒன்று எனக்கு 2ஆம் நம்பர் டவுட்டில் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு சி போர்டில் 2ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப வந்து விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது 1 மணி ஷோவில். சரிங்களா? 1 மணி ஷோவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் வந்து விழுகணும். அப்படி இல்லை அப்படின்னா பி போர்டில் 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதே மாதிரி 1ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அதே இடத்துல அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கு பதில் இல்லைன்னா 7ஆம் நம்பர் வரணும். அப்போ நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் அந்த 3 நம்பர் என்னங்க வருது அப்படின்னா, எனக்கு வந்து 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும். இருக்கான்னு பார்த்துங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 1 மணி ஷோவில் 2ஆம் நம்பர் ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு அது 2ஆம் நம்பர் வந்து பேசிக்காக வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இல்லையா? இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது எனக்கு. இந்த இப்படி வருதான்னு பாருங்கள். அதாவது 2 3 1. அதே மாதிரி ரம்மி நம்பர் மாதிரி ஏதாவது நம்பர் கிடைக்குதான்னு பாருங்கள். எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 3 1ங்கிற நம்பர் எனக்கு ஆல் போர்ட்லேயும் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதே மாதிரி சி போர்ட்லேயும் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இது 1 மணி ஷோ. சரிங்களா? அது அடுத்தது வந்து நம்ம 6 மணி ஷோ. 6 மணி ஷோவுக்கு நமக்கு அடிச்சப்பட்ட நம்பர் என்ன? 968 ஃபஸ்ட் ரிசல்ட்டு, செகண்ட் ரிசல்ட்டு 413 இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர். இந்த 2 நம்பரையும் வச்சு நம்ம பார்க்கும்போது எனக்கு ஏ போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் வரும். எதனாலங்க 7 நம்பர்னால் 4க்கு 7ங்கிறத எனக்கு எப்போயுமே பேசுகிற நம்பரு. அந்த மாதிரி 4க்கு 7ங்கிற நம்பரை பேஸாக வச்சு ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு கணக்கில் வருது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 7ஆம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் அப்படின்னு காமிக்குது. சரிங்களா? இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் எப்படி வருது அப்படின்னா 4ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் ஆடிடுவாங்க. அப்படி ஆடினாலும் வாய்ப்பு இருக்குது. 4ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் நம்பருக்கும் 4க்கு 9 4 இது ஏற்கனவே அப்படி தான் ஆடிக்காங்க பாருங்கள். 9க்கு 4ன்னு ஆடிருக்காங்க இல்லையா? திரும்ப 9க்கு 4ன்னு ஆடலாம். இல்லை 9க்கு 4க்கு பதிலாக
நமக்கு 4க்கு 7 நடலாம், 4க்கு 9 நடலாம். இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்கான்னு பாருங்கள். 7, 9 அப்படிங்கிற 2 நம்பரை ஏ போர்டில் நம்ம கொடுக்குறோம் நாளைக்கு 6 மணி ஷோவில். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து எனக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. எதனால் 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக காமிக்குதுன்னா, நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 1, 1க்கு 2 வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 2ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. என்னுடைய கணக்குலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது. இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 5ஆம் நம்பர் அந்த இடத்துல வரணும். அப்போ நம்ம பி போர்டில் என்ன எதிர்பார்க்குறோன்னா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 5 அப்படிங்கிறத நம்ம பி போர்டில் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து நமக்கு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எதனால் 4 நம்பர் ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னா, 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு 3க்கு 4ன்னு செட் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு செட் ஆகுது 4க்கு 3 அப்படிங்கிற நம்பரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது சி போர்டில் அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 1ஆம் நம்பர் வரணும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம சி போர்டில் வந்து 4ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் வரணுங்கிறத எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு வந்து இந்த 6 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 4ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு திரும்ப மேட்ச் பண்ணுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு. அது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 1ஆம் நம்பர் பேசிக்காக வரணும் நாளைக்கு. அது உங்களுக்கு வருதான்னு பார்த்துங்க. வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அப்போ நமக்கு நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 7, 1 அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம். சரிங்களா? அதே மாதிரி 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு? 534, அதே மாதிரி 166. சரிங்களா? இதுதான் நமக்கு நேற்று கிடச்ச நம்பராக இருக்குது. இந்த 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். நமக்கு வந்து இதில் பேசிக்காக வந்து ஏ போர்டு 5ஆம் நம்பர் வரணும்னு காமிக்குது. எதனால் 5ஆம் நம்பர் வரும்னா, 1ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் செட் ஆகும். அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1க்கு 5 அப்படின்னு ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 8ஆம் நம்பர் வரணும். எப்படின்னா, உங்களுக்கு 1க்கு 8ன்னு ஆடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் ஆடிடுவாங்க. அதில் மாற்றமே கிடையாது. அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுன்னு தான் காமிக்குது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதாவது 1க்கு 5, 1க்கு 8ங்க 2 நம்பருமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? அந்த மாதிரி வருதான்னு பார்த்துங்க. வந்து எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அப்போ நம்ம ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 8ங்கிறத நம்ம ஏ போர்டில் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குற நம்பர் என்ன அப்படின்னா, நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். ஏன்னா 6க்கு 3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா 6ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் 3ஆம் நம்பர் வந்து விழுந்துடும். அந்த மாதிரி 6ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் வருதான்னு பார்த்துங்க. ஏன்னா ஏற்கனவே 3க்கு 6 அப்படின்னு தான் அடிக்கிறாங்க. அதே கணக்கு தான் 3க்கு 6, 6க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் வந்து 3ஆம் நம்பர் வந்துடும். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பர் வந்து 8ஆம் நம்பரும் செட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப செட் ஆகும். அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கும் அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பர் 8, 3 2 நம்பருமே 1க்கு 1 விட்டு கொடுக்காத ஒரு நம்பர்னால் 3, 8ங்கிற 2 நம்பருமே 6, 3ங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இது 1க்கு 1 தொடர்புடைய நம்பர் தான். அதனால் கண்டிப்பாக எடுக்கலாம். அதாவது 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பரும், 6ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். எப்போயுமே இப்படி தான் வரும். இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. பெருசுக்கு ஒரு சிறுசு, சிறுசுக்கு ஒரு பெருசு. புரியுதுங்களா? பெரிய நம்பருக்கு ஒரு சிறுசு. சரிங்களா? பெரிய நம்பருக்கு ஒரு சிறுசு. அந்த மாதிரி கணக்கு. புரியுதுங்களா? இது ரெண்டுமே இது வந்து 8ஐ விட 6ஆம் நம்பர் சிறுசு, 6ஆம் நம்பரை விட 3ஆம் நம்பர் சிறுசு இல்லையா? 6ஆம் நம்பரை விட 3ஆம் நம்பர் சிறுசு. இது 3மே ஒரே மாதிரியான ஒரு பேட்டர்ன். சரிங்களா? 8, 6, 6, 3. சரிங்களா? இது 2 பவரு, இது 2 ஒரே நம்பர். சரிங்களா? அந்த மாதிரி மேட்ச் ஆகும். இந்த ஒரு நம்பரை வச்சு, இந்த 6ஆம் நம்பரை வச்சு 2 விதமான பேட்டர்னை உருவாக்கிட முடியும். சரிங்களா? அந்த மாதிரி அடிக்கலாம். அதே மாதிரி 8ஆம் நம்பரை வச்சு 2 விதமான பேட்டர்னை, 8, 3 வச்சு 2 விதமான பேட்டர்னை உருவாக்கிட முடியும். அதை தான் சொல்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு நாளைக்கு பி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. எதனாலனா 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். அதில் மாற்றமே இல்லை. 6ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக 2ஆம் நம்பர் வந்து விழுகும். சரிங்களா? அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 166. திரும்ப ஒரு 6ஆம் நம்பர் எனக்கு நாளைக்கு செட் ஆகுது. 6 மணிக்கு 8 மணி ஷோவில் திரும்பவும் 6ஆம் நம்பரே வந்து விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நம்பர் அப்படியே ஒன்று வந்து 6 மணிக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு, 8 மணிக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி மறுபடியும் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? அதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னா 4ஆம் நம்பர் தான் வரணும். சரிங்களா? இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சி போர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா
4 அல்லது 6 அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நாளைக்கு வரணும் அப்படின்னு காமிக்குது. அதில் ஒரு 3ஆம் நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புள்ள நம்பராக எதிர்பார்க்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல வின்னிங் தான் வரும். இது எல்லாத்துலேயும் நம்ம கொடுத்த ஆல் போர்டு அருமையாக வின்னிங் வரும். முயற்சி பண்ணி பாருங்கள்.